இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம், பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி. இழந்து போனதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நேற்று தியானித்தோம். ஆண்டவருடைய உறவுல நம்ம இழந்து போயிருந்தோம் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பார்த்தோம். இழந்து போன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில நம்ம தியானிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத தான் நம்ம தியானிக்க போகிறோம். ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அழிவில் இருந்து மீட்கப்படுவது அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். ஒரு சிறு குழந்தை ஒரு உயரமான இடத்துல நம்ம இருக்கும்போது அது நம்ம அறியாமல் ஒரு இடத்துக்கு போய் அந்த ஓரத்துல நின்று கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில காணப்படும் போது நம்ம வேகமா ஓடி போய் அதை காப்பாற்ற போகிறோம். அந்த குழந்தை அழிவுக்கு நேராக போயிடக்கூடாது, அழிந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், காப்பாற்றுகிறோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை முடிந்து போயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நம்முடைய ஆத்துமா விளையேற பெற்றது, நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு நேராக போகணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், மீட்கப்படணும். அப்போ நம்முடைய ஆத்துமாவை அழிவில் இருந்து, அதாவது நரகத்துக்கு போகாம நம்முடைய ஆத்துமாவை நித்தியத்துக்கு நேராக மீட்கப்படணும் அப்படின்றது அதுதான் என்னது ரட்சிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கணும், நம்ம அழிவிலிருந்து மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன செஞ்சாரு, மனிதனாய் அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி அந்த அவருடைய சுய ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சாரு, நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரு, நம்ம அழிவில் இருந்து மீட்டு இருக்கிறாரு. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நாம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நிற்கிறேன், நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா என்னச்சுவேன், நான் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நம்ம நினைச்சிடாரு, நம்முடைய எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம அண்டை நின்று கதவை தட்டுகிறாரு. அவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம அலட்சியப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? அவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த ரட்சிப்பை அருளி இருக்கிறாரு, நம்ம அதை அலட்சியப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படும். இந்த நாள்ல நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம பிரயாசப்படணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல ஆண்டவர் என்ன செய்யறார், சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் ரட்சிப்பு மிக மிக அவசியமானது, தேவையானது காணப்படுகிறது. சகையுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவன் பாவத்துல இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் மிகுந்த சந்தோஷமாய் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டான். நான் செய்தத தவறுகள் எல்லாம் அவன் அறிக்கையிட்டான். அநியாயமாய் வாங்கினதெல்லாம் நான் நாளத்தனியா திரும்ப செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிப்பை அவன் சுதந்திரத்து கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இப்படிப்பட்டதான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம எப்படி எப்படி வாஞ்சியா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு கணம் சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்தாங்க, அவங்கள கட்டி வச்சிருந்தாங்க. அந்த நடு ராத்திரில அவங்க ஆண்டவரை நோக்கி துதித்து பாடும்போது அந்த சிறைச்சாலையில் உள்ள அந்த அவங்கள கட்டியிருந்த சங்கிலிகள் எல்லாம் கலண்டது, அந்த சிறைச்சாலை அஸ்திபாரமே நடுங்கினது. அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து போறான், இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா அவங்க உள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. இப்படி அவன் என்ன செய்யறான், அவன் கேட்கிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்துல கேட்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீயும் விசுவாசி, அப்பொழுது நீயும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்ன உடனே அவன் குடும்பமா என்ன செய்யறான், ரட்சிக்கப்பட்டான் அப்படின்றத பாக்குறோம். பேதுரு அநேகருக்கு பிரசங்கத்தை சொல்றான். ஆண்டவரை பற்றி அவன் சொல்லும் போது அநேகர் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவனுடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் அவங்க மனம் திரும்பினாங்க. அவருடைய பாவங்களிலிருந்து அவங்க ஒரு குத்தப்பட்ட அனுபவத்திலிருந்து மனம் திரும்பினாங்க. அநேக நேரத்துல ரட்சிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம் செய்த தவறுகள், நம்முடைய அக்கிரமங்களை நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிடணும். நம்ம அறிக்கையிடும் போது அந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த பாவங்களை மன்னிக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம்.
அப்போ அந்த ரட்சிப்பு நான் ஒரு நாள் நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் நான் நித்திய ஜீவனுக்கு நான் போயிடுவேன், எனக்கு பரலோக ராஜ்யத்தை நான் அடைந்துருவேன், நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு அல்ல. அது 3 காலங்களுக்கு உரியதாய் காணப்படுகிறது. நீங்க எதிர்காலத்துக்கு உரியதாக காணப்படுகிறது, நிகழ்காலத்துக்குரியதாய் காணப்படுகிறது, இறந்த காலம் முன்னாடி உள்ள காலம் தான். ஒருவேளை நான் என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு அந்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது. சங்கீதம் 32:1 சொல்கிறது, எவனுடைய பாவங்கள் எவனுடைய அக்கிரம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை அழிச்சிருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னா அது வந்து கடந்த காலம். இதற்கு முன்பதாக அந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது. அதுக்காக நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டு முடியாது. அது வந்து தொடர் நிகழ்காலத்துல அது நடக்கணும், ரட்சிக்கப்படணும், நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தினம் நம்ம வந்து ஆண்டோடைய சமூகத்துல நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வந்து வாசிக்கிறோம். 1 யோவான் 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் பரிசுத்தராய் நடந்தாரு, நாமும் பரிசுத்தராய் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம முயற்சி செய்யணும். அப்போ தினமும் நம்ம வந்து ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டோடைய சமூகத்துல நம்ம அனுதினமும் புதுப்பிக்கப்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும். 1 கொரிந்தியர் 2:16 இவ்வாறு சொல்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உண்டாயிருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உண்டாயிருக்கும் போது நாம் அவரை போல நம்ம மாறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். கலாத்தியர் 2:20 சொல்கிறது, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்போ கிறிஸ்துவை போல நம்ம மாறுகிறவர்களாக நாம் அனுதினமும் நாம் புதுப்பிக்கப்படுகிறவர்களாக காணப்படணும். அது எதிர்காலத்துல நம்ம ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு என்ன அப்படின்னா, ரோமர் 8:29-30 இப்படி சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவைகளை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம எதிர்காலத்துல ஆண்டவரோடு நம்ம வாழும்போது அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு காணப்படணும். அவர் யாரெல்லாம் முன்னறிந்திருக்கிறாரோ அவர் மகிமைப்படுத்துவார். அந்த கடைசி நாட்கள்ல அவர் மகிமைப்படுத்துவார். அது எதிர்காலத்துக்குரியதாய் காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம அனுதினமும் ருசிக்கிறவர்களாக காணப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்களாக மாத்திரம் இல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை கடந்து செல்கிறவர்களாக காணப்படும். நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரே உடைய கல்வாரி திருரத்தத்தினால ஆண்டவரே நீர் எங்களை நீதிமானாக்கினீர் அப்படின்ற ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல தகப்பனே, நாங்கள் உமக்காய் வாழுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் உடைய மந்தையிலே சேர்கிறவர்களாக ஆண்டவரே பரலோக ராஜ்யம் என்கிற ஆண்டவரே அந்தஸ்தை ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை அடைகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைகிறவர்களாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். மகிமை